வணக்கம் வாழ்வியல். ஓகே, இது வந்து பகுதி 2 நம்ம பிரெயினை பற்றி. ஓகேவா? ஸோ இந்த பிரெயினை பற்றி நம்ம இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கப்புறம், ஸோ நம்ம மூளை. ஓகே, அது உள்ளுக்கு வந்து நம்ம வந்து இப்போ வந்து நம்ம மூளை வந்து ஒரு ஃபோனுன்ற பொருளினால ஹைஜாக் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? நம்ம ஃபோனுன்ற பொருளினால நம்ம மூளையை ஹைஜாக் பண்ணி வச்சதுனால, ஃபோன் இல்லாமல் நம்ம வாழ்வு இல்லை, வாழ்வு இல்லாமல் நம்ம ஃபோன் இல்லை அப்படின்ற ஒரு சிஸ்டத்துக்குள்ள வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம். ஓகேவா? அப்போ நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீயான டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோனை தான் தேடுவீங்க. ஓகே, ஃபோனை தேடுவீங்க. ஃபோனு ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீ டைம் இருந்தாலும் டக்குன்னு ஃபோன் எடுத்து ஒரு இன்ஸ்டாகிராமோ, ஒரு ட்விட்டரோ, ஒரு ஃபேஸ்புக், டிக்டாக் இந்த மாதிரி பல ரகமான விஷயம் எல்லாமே மாட்டிக்கிட்டு இருக்கோம். இதுதான் வந்து நம்ம மூளையை வந்து ஹைஜாக் பண்ணியாச்சு. ஓகே, அப்போ இதில் வந்து என்ன நடக்குதுனாக்கா வந்து டொப்பமைன்னு ஒரு சுரவி, அதாவது ஹார்மோன்ல அந்த ஹார்மோன் வந்து சுரக்குது. அது வந்து எப்பயுமே எப்போ சுரக்கணும்னாக்கா உங்களுக்கு ஒரு சக்ஸஸ், ஒரு சந்தோஷம் வந்துருச்சு, ஒரு ஒரு சாதனை படைச்சிட்டிங்க, ஒரு சின்ன சாதனைக்கு வந்து டொப்பமைன் ஒன்று வரணும். அப்போ இப்போ வந்து அப்படி நடக்கலை. இப்போ நீங்கள் ஒரு ரீல்ஸ் பார்க்குறீங்கன்னா அதில் ஒரு டொப்பமைன் வரும். ஒரு உங்களுக்கு சந்தோஷமான விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டொப்பமைன் வரும். அப்போ உங்களை அப்படியே அந்த டொப்பமைன் மூலயமா உங்களை அப்படியே அந்த வலையில தான் நீங்கள் சிக்கிக்கிட்டு இருப்பீங்க. அதான் இந்த மூளை. ஓகே, இதுதான் இந்த மாடுலேஷனை தான் வந்து நம்ம இந்த ஹியூமோசி அறுக்கிறதுனால நீங்கள் இதெல்லாம் வந்து மீண்டு வர முடியும். ஓகே, இப்போதைக்கு வந்து வர முடியாது. அது சுலபமில்லை. ஒரு 10 நாள் நீங்கள் ஃபோனில் ரீல்ஸ் பார்க்கல அப்படின்றது வந்து சுலபமான ஒரு காரியம் இல்லை. இப்போ முடியாது. ஏன்னா அந்த டொப்பமைன்றது வந்து உங்களுக்குள்ளே அந்த சொறியை வந்து சுரத்திக்கிட்டே இருக்குது. அடுத்தது வந்து மூளைக்கு பெரிய ஆபத்தான ஒரு பிரச்சனை வந்து இப்போ வந்து ஸ்ட்ரெஸ். ஓகே, ஸ்ட்ரெஸ்ன்னு நிறையா கேள்விப்பட்டீங்க. மன அழுத்தம் வேறு, மூளையில் அழுத்தம் வேறு. ஓகே, மூளையில் அழுத்தம் வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க, நீங்கள் இப்போ இறந்துட்டீங்கன்னாக்கா உங்கள் குடும்பத்தை யார் பார்த்துக்குவா, இப்போ நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, சேமிப்பு எவ்வளோ வச்சுருக்கீங்க, வருங்காலத்துக்கு எப்படி இருக்கும், இதை யாருக்கிட்ட கொடுக்க போகிறோம், இந்த சொத்தை எப்படி பாதுகாக்க போகிறோம், இந்த வேலையை எப்படி பாதுகாத்துக்க போகிறோம், இப்படின்ற மாதிரி பல யோசனை, பல முன்னெச்சரிக்கைன்ற பேரில் வந்து அதெல்லாமே வந்து ஸ்ட்ரெஸ், அதாவது மூளை அழுத்தத்துக்கு வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திடுறீங்க. அப்போ மூளை அழுத்தம் நடக்கிறப்ப என்ன நடக்குதுன்னா வந்து கர்டிசால்னு ஒன்று சுரவி உருவாக ஆரம்பிச்சிருது. அப்போ அது வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து சரிப்படுத்த முடியாது. ஏன்னாக்கா அந்த 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 சொறி வந்து சுரத்துக்கிட்டே இருக்கும். அப்போ இதை வந்து நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும். ஓகேவா? நீங்கள் இப்போ சந்தோஷமாக இருந்தீங்கன்னாக்கா இதை கொஞ்சம் சரிப்படுத்தலாம். ஓகே, இப்போ நீங்கள் நிறைய பேத்து கூட பேசணும். சந்தோஷம் வந்து எப்படி வரணும்னா சிரிக்கிறப்ப வரும், இல்லை நீங்கள் ஒரு நிறைய பேத்து கூட பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா வரும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து 2 சுரவி ஒன்று உருவாக்கும். ஒன்று வந்து செரட்டனின், ஒன்று வந்து ஆக்சிடோசின். ஓகே, இந்த 2 சுரப்பி வந்து உங்களுக்கு வந்துச்சுனாக்கா சந்தோஷமாக இருந்தீங்கன்னாக்கா உங்கள் மூளையை மேனேஜ் பண்ண முடியும். ஆனால் முடியாது. ஏன் இது வந்து உங்களுக்கு பத்தாது நடக்காதுனாக்கா நம்ம வாழ்வியல் வந்து அப்படி மாறிடுச்சு. இப்போ ஒரு கால் பண்ணுறீங்க, அம்மா கூட கால் பண்ணுறீங்கன்னா ஒரு வீடியோ கால் தான். இப்போ முக்கால்வாசி நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொல்லிட்டு அதுலேயே பாதி வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. ஓகே, ஒருத்தவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, அந்த மார்க்கெட்டிங்கை உங்கள் மூளையை சைக்காலஜிக்கலி அவங்க மூளையை வந்து ஹைஜாக் பண்ணிடுறாங்க. ஓகே, இது மாதிரி ஒரு 4 சுரப்பி வந்து உங்கள் மூளையில் வந்து ரொம்ப முக்கியம். இந்த 4 கர்டிசால்னு சொல்கிறது, டொப்பமைன் ஒன்று சொல்கிறது, உங்களுக்கு 2மே வந்து ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் இப்போதைக்கு. ஏன்னாக்கா அது வந்து எப்போ தேவையோ அப்போ சுரக்க வேண்டிய ஒரு 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 சுரப்பி, ஒரு ஹார்மோன். அப்போ அது வந்து இப்போ வந்து எப்பயுமே சுரந்துக்கிட்டு இருக்கிறதுனால அதோட வேலையை அதை தன்மையாக செய்ய முடியாது. ஓகே, அப்போ இதை சரிப்படுத்துறதுக்கு தான் வந்து உங்களுக்கு ஹியூமோசின்னு ஒன்று நீங்கள் பருகிக்கிட்டே வரணும். இந்த ஹியூமோசியை பருகிக்கிட்டு வரப்போ இந்த விஷயத்தை உங்களுக்கு சீர்படுத்தி கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு தூங்குற நேரத்தில் உங்களுக்கு தூங்க சொல்லும், ஏந்திரிக்கிற நேரத்தில் உங்களை ஏந்திரிக்க சொல்லும், உங்களுக்கு தூங்குறப்போ உங்களுக்கு புது செல்ஸ் உருவாக்கும். நீங்கள் ஃபோனே நீங்கள் பார்க்கணும்னு நினச்சினாங்க கூட அது என்ன சொல்ல, பரவாயில்ல நீ தூங்கி எழுச்சிட்டு நீ அப்புறமேல் ஃபோன் பாருன்ட்டு அதே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். இதுதான் வந்து ஹியூமன் மாடுலேஷன்ற பேரில் இது வெளியாக்குற இந்த பிரெயினுக்கு மட்டும் எப்படி வேலை செய்யுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் இப்போதைக்கு. ஓகேவா? அடுத்தது வந்து ஓகே, இப்போ நீங்கள் கேட்கலாம், இல்லை நான் நார்மலாக தான் இருக்கேன், நான் நல்லா தான் தூங்குறேன், நல்லா தான் ஏந்திரிக்கிறேன், நல்லா சாப்பிட்றேன், இல்லை சாப்பிடவே இல்லை பருமனை குண்டாகுது, இதெல்லாம் வந்து நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு ஒன்று இருக்குது.
ஓகேவா? நியூரோ பிளாஸ்டிசிட்டினா என்னென்னா, உங்கள் மூளை வந்து எப்பயுமே வந்து டேமேஜ் நடந்துக்கிட்டே இருக்குது. உங்கள் மூளை வந்து எப்பயுமே வந்து ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, சலவை. ஓகேவா? ஒரு சலவை. ஒரு 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 செயற்கையாக உங்கள் மூளைக்கு வந்து டேமேஜ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? உங்கள் மூளைக்கு வந்து ஒரு பாதகம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஏன் நடக்குதுனாக்கா, இப்போ நீங்கள் ஃபோன் பார்க்குறீங்களா, அதுலேருந்து உள்ள உங்களுக்கு அதில் உள்ள நச்சு தன்மைகள், அதாவது உங்களை சுற்றி வந்து அவ்வளோ நச்சுத்தன்மைகள் இருக்குது. அயோனைஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு நெகட்டிவாக தான் உங்களுக்கு பிஹேவ் பண்ணும். உங்களுக்கு நெகட்டிவாக பிஹேவ் பண்ணுறப்போ உங்களுக்கு நோய் எதிர்க்கிற சக்தி வந்து உங்களால் உருவாக்க முடியாது அதிகமாக. ஓகே, அப்போ இப்போ தான் வந்து அந்த 2வது மூளைன்னு சொல்கிற அந்த பாக்டீரியா. ஓகேவா? அந்த பாக்டீரியா நம்ம உடம்புல வந்து 2 பாக்டீரியா இருக்கும். 1வது மூளை நம்ம தலையில் உள்ள மூளை, 2வது மூளை நம்ம குடலில் உள்ள மூளை. ஓகேவா? இந்த 2வது மூளை, இந்த குடலில் உள்ள மூளை வந்து எப்படி வேலை செய்யுதுன்னா, 2 பாக்டீரியாவாக பிரியுது நம்மளுக்கு. நல்ல பாக்டீரியா, கெட்ட பாக்டீரியா. அப்போ நல்ல பாக்டீரியா சாப்பிடணும், சாப்பாடு வேணும், நான் சாப்பாடு வேணும்னு கேட்குற நல்ல பாக்டீரியாலாம் வந்து நல்ல நல்ல ஃபுட்டுங்களை வந்து எதிர்பார்க்கும். அதுதான் அதிகமாக இருக்கணும் உடம்புல. கெட்ட பாக்டீரியா, இப்போ நீங்கள் ஆல்கோஹாலிக்காக இருந்தீங்கன்னாக்கா, இல்லை ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரிலாம் வந்து கெட்ட பாக்டீரியாவுக்கு அதுக்கு ரொம்ப உன்னதமான ஒரு சாப்பாடாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இவங்க 2 பேர்த்தையும் அதிகமாக பேட் பாக்டீரியா வந்துருச்சுன்னு வச்சுருக்கீங்களேன், டிஸ்பயோசிஸ்னு ஆயிரும். ஓகே, டிஸ்பயோசிஸ்னு ஆயிரும். லிக்கிக. ஓகே, லிக்கிக, டிஸ்பயோசிஸ். ஸோ இது வந்து ரொம்ப 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 ஆபத்து உங்கள் வயிறுக்கு. ஓகே, இந்த ஆபத்து வந்து ஏன் ஆபத்துன்னு சொல்கிறேன்னா, இந்த இளமையான நேரத்தில், இல்லை பருமனான நேரத்தில், இல்லை முதுமையான நேரத்தில் உங்களுக்கு இதெல்லாம் பாதுகாக்க வேண்டிய எல்லாமே வந்து அவங்க செயல் இழந்து நின்று இருப்பாங்க. அதனால தான் உங்களுக்கு வியாதிகள் வந்து சுலபமாக வந்து சேர்ந்துருது. ஓகேவா? ஸோ இப்போ நான் சொன்ன சில விஷயங்கள், சில பேர்லாம் நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி சயின்டிஃபிக்காக பேசுகிறது வந்து சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், சில பேர்த்துக்கு வந்து கடினமாக இருக்கும். அதனால தான் நான் எப்பயுமே வந்து சிம்பிளிஃபையாக சொல்லணுன்றதுக்காக ரொம்ப சுலபமாக சொல்லணுன்னாக்கா, உங்கள் மூளை பல சுரப்பிகள் வச்சுருக்கு. நம்ம குடலில் சில பாக்டீரியா இருக்குது. ஓகேவா? இந்த பாக்டீரியா நல்லா செரிமானம் பண்ணி கரெக்டான ஒரு சாப்பாடு கொடுத்தா தான் இந்த மூளைக்கு போய்ட்டு அந்த சாப்பாடு கிடைக்கும். ஓகே, இந்த சிறுமூளை தான் பெருமூளையை பாதுகாக்கணும். அப்போ இந்த பாதுகாக்க சிஸ்டம் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க்கில் செய்யலைனாக்கா, நீங்கள் ஒரு வியாதிக்குள்ள மனிதராக மாறிக்கிட்டு போய்கிட்டு இருக்கீங்க. அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கீங்க. ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு ஒரு 60 ஆண்டு காலம் இருக்குது டைமு. இந்த 60 ஆண்டு காலத்தில் வந்து நீங்கள் வேலை செஞ்சு சம்பாரித்த காசெல்லாம் திருப்பியும் உங்களோட வியாதிக்காக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அதை தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம ஹியூமோசின்னு ஒன்று உருவாக்கி உங்கள்கிட்ட கொடுக்குறோம். நீங்கள் அதை பருகி அதை நீங்கள் அனுபவபூர்வமாக எடுத்துக்கிங்க. 42 மணி நேரத்துக்கு ஒரு டிப் எடுத்தால் போதும். எடுத்து அது உங்களோட வேலை வந்து நீங்கள் அதை எடுத்துகிட்டு இப்போ நான் சொன்ன விஷயத்தெல்லாம் செட்டில் டவுன் பண்ணுங்கள். செட்டில் டவுன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நான் அடுத்த கட்டத்தோட விஷயத்தெல்லாம் நான் சொல்லிட்டு வரேன். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் என்னோடவே பாருங்கள். அந்த ஒவ்வொரு வீடியோவிலும் சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன், சில விஷயத்துங்களை ஷேர் பண்ணியிருப்பேன். அதை பார்த்து நீங்கள் மேற்கொண்டு உங்களே மென்மேலும் உங்களே உங்கள் உடம்பை சரிப்படுத்திக்கிட்டே நீங்கள் வாங்க. ஓகேவா? இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொன்னது வந்து கொஞ்சம் டீப்பாக, ஓகேவா, நிறைய விஷயம் சொல்லாமல் ரொம்ப செட்டலாக, ரொம்ப சிம்பிளாக ஒரு ரெண்டு விஷயம், ஒரு 2 சுரப்பிகளை பற்றியும் அழகாக முழுமையாக பேசி ஒரு 5 விதமான ஒரு சுரப்பியை பற்றி நான் பேசினேன். ஓகே, ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பயனான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களோட இந்த 5 சுரப்பியும் கரெக்டாக வேலை செய்கிறதுக்கு ஹியூமோசியை எடுங்க. அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீங்கள் வந்து எதிர்பார்ப்பீங்க. அப்படிப்பட்ட மாற்றத்தை வந்து அனுபவிப்பீங்க. ஓகே, நீங்கள் அனுபவித்து அது ஒவ்வொரு விஷயத்தையும் நல்ல முறையாக கடைப்பிடித்து நீங்கள் சந்தோஷமாக சிறப்பாக வாழ. நன்றி, வணக்கம்.